ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். சாஃப்டான இட்லி தோசை செய்கிறதுக்கு எந்த அளவுகளோட மாவு எந்த பதத்தில் நான் அரைப்பேன் அப்படிங்கிற டீட்டெயில்டான வீடியோ இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். 5 டம்ளர் இட்லி அரிசிக்கு 1 டம்ளர் உளுந்து, 2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து 3 மணி நேரம் நல்லா கழுவி ஊற வச்சுட்டு நல்லா ஊறிடுச்சு. இப்போ கிரைண்டர் கழுவிட்டு அரைக்க ஆரம்பிச்சிடலாம். 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு உளுந்து வெந்தயமும் சேர்த்து இப்போ நான் அரைக்க ஆரம்பிச்சிட்டேன். உளுந்து நல்லா அரைக்க பொங்கி வரும் மேலே. அப்போ சைடில் உளுந்து தங்கி நிற்கும். அதை நம்ம சைடில் கை வச்சு நல்லா 2 தடவை 3 தடவை இடையில இந்த மாதிரி கை வச்சு எடுத்து விட்டுட்டு தண்ணி லைட்டாக தெளித்து அரைக்கணும். அப்படியே கொட்டிடக்கூடாது. அப்படியே கொட்டிட்டோம்னா உளுந்து ரொம்ப அப்படியே தளதளன்னு நீத்த மாதிரி ஆயிடும். கன்சிஸ்டன்சி கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி. அப்போ தான் மாவு நல்லா பொங்கி வரும். இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸு. இது நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணி அரைச்சோம்னா இட்லி ரொம்ப சாஃப்டாக வரும். கன்சிஸ்டன்சி இந்தளவுக்கு கெட்டியாக இருக்கிற மாதிரி லைட்டாக தண்ணி தெளித்து இடையில கை வச்சு 2-3 தடவை இந்த மாதிரி நல்லா உளுந்து நல்லா பொங்கி வந்துருச்சு பாருங்கள். இப்போ நான் அரைச்ச மாவோட கன்சிஸ்டன்சி பாருங்கள். இப்படி எடுத்து இப்படி விட்டோம்னா கீழே விழுகணும். அந்தளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்குன்னு. இப்போ உளுந்து எப்படி பொங்கிருச்சான்னு பார்க்குறக்கு ஒரு சின்ன டிப்பு. ஒரு பவுலில் தண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம அரைச்ச உளுந்து மாவு போட்டோம்னா நல்லா பந்து மாதிரி மிதக்கும். நம்ம கையில் எடுத்து விட்டோம்னாலும் பிரிஞ்சு போகாமல் அப்படியே பந்து மாதிரியே இருக்கும். இப்போ நல்லா மசிஞ்சிருச்சு உளுந்து. அது கன்சிஸ்டன்சி பாருங்கள். இந்தளவுக்கு கெட்டியாக இருக்கிற மாதிரி அளவாக தண்ணி தெளித்து அரைச்சோம்னா கரெக்டாக வந்துடும். இப்போ உளுந்து நான் வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிட்றேன். அடுத்தது அதே மாதிரி அரிசி கிரைண்டரில் தண்ணி ஊற்றிட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கிற அரிசி சேர்த்துட்டு அதுவுமே அரைக்க ஆரம்பிச்சிட்றேன். அரிசியுமே இடையில தண்ணி வச்சுட்டு அதை நம்ம சைடில் கை வச்சு விட்டு அதே மாதிரி உளுந்துக்கு மாதிரியே லைட்டாக தண்ணி தெளித்து அரிசியுமே அரைச்சி எடுத்துக்கலாம். அரிசி அரைக்கிற பதம் எப்படின்னா லைட்டாக நம்ம கையில் தொட்டு பார்த்தோம்னா ரவை பதம் மாதிரி இருக்கணும். நல்லா நைஸாக அரைச்சிடக்கூடாது. அப்படி அரைச்சிட்டிங்கன்னா இட்லி ஹார்டாயிரும். இன்னொரு டிப்பு நான் என்ன செய்வேன்னா, கிரைண்டரில் அரிசி அரைக்கும் போதே நான் உப்பு சேர்த்துருவேன். அப்போ நம்ம கை வச்சு கலக்க வேண்டிய அவசியம் வராது. நல்லா உப்பு எல்லா பக்கம் சேர்ந்துடும். இந்த மாதிரி ரவை பதம் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ உளுந்து அரிசி ரெண்டுமே தோண்டிட்டு வந்துட்டேன். இப்போ அரிசி மாவில் உளுந்து மாவு நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்தது சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி மட்டும் கிரைண்டர் கழுவிட்டு அது கூட சேர்த்துக்கலாம். நல்லா நம்ம கை வச்சு இப்போ கலக்கணும். அரிசி உளுந்து நல்லாமே ரெண்டும் நல்லா கலங்குற மாதிரி நல்லா கலக்கிட்டு நம்ம எந்த பாத்திரத்தில் எடுத்து வைக்க போகிறோமோ அதில் அரை பாத்திரம் தான் ஊற்றணும். பொங்கறக்கு இடம் கொடுத்துட்டு ஊற்றிட்டு நல்லா தொடச்சி மூடி எடுத்து வச்சிடலாம். மாவு எப்படி பொங்கியிருக்கு, இட்லி தோசை எப்படி வந்திருக்குங்கிற வீடியோவில் அடுத்த பாட்டில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க. சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.